ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். யோகா கிளாஸு, மியூசிக் கிளாஸு, கீபோர்ட் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு. சம்மரில் ரொம்ப வெயில் அடிக்குது, அந்த வெளியும் போக வைப்பாங்க. நீ பலவிதமான மனிதர்களை சந்தி, அவமானம், அசிங்கம் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து பக்குவப்படுவ. இந்த வயசுல நீ பக்குவப்படணும் அப்படிங்கறதுக்காகவும் தூங்கி எழுந்த உடனே ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் பார்த்துருப்பேன் டிவியை. அப்பயே ப்ரஷ் பண்ணிட்டு வா, குடிச்சிட்டு வா, பாத்ரூம் போ, அக்கா சாப்பிடு. வீட்லயே இருக்க முடியலனால நிறுத்தணும் ஃபர்ஸ்ட். எங்க அப்பானா இது வெறும் I10 கார் தான் வாங்குவாரு. ஒரு I10 தான் சார் வாங்கியிருக்காங்க. திரும்பியா மனசை கஷ்டப்படுத்த கூடாது. அண்ணன் சைக்கிளுக்கே வழி இல்லாம இருக்க. நீங்க படிச்சு நிறைய சம்பாரிச்சு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணுமா இல்லையா? அம்மாக்கு வாங்கி கொடுக்கணும்ல. அதான் அந்த காசு எப்படி சேர்த்து வைக்கிறது? வெறும் உண்டியல் வாங்கி தரனாலே வாங்கி தர மாட்டேங்கிறாங்களே. உண்டியல் வாங்கினது சேர்த்து வைப்பேனே அந்த காசை. யார் காசு வாங்கி உண்டியல்ல போடுவீங்க? வந்து நல்ல ஸ்கூல்லாம் போறேன்ல, அதுல கொஞ்சம் காசு வரும். காசு தராங்க. எந்த ஸ்கூல் பாரு? எல்லாரும் என்ன சொல்றாங்க, நல்லா படிச்சாதானே காசு வரும்னு சொல்றாங்க. விஷயத்த சொல்லுவா, கடைசியா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவ்வளோ நேரம் பேசுறாங்க. என் கூட மட்டும் விளையாடவே ஓட்டிக்கிறாங்க. எப்படி நைட்டு வேற போன் வேற பாக்குறாங்க வேற. நியாயமான ஒரு கேள்வி. குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, ஏன் ஸ்பெண்ட் பண்றது இல்ல? ஸோ அவன் கேட்குற நியாயம் தான், நான் தான் பண்ணியிருக்கணும். நான் ஃபீல் பண்ணி அழுதேன். அவனோட பேசக்கூட முடியல, அவ்வளோ ஒர்க் இருக்குது. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கேயாவது கூட்டு போகணும் அவனை. என் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீக்கெண்ட் தான் வருவார். அவர் வந்து அவர் என்னையும் அவனையும் கூட்டு போனாதான் உண்டு. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அம்மா மகன் சண்டை பஞ்சாயத்துங்கிறது இந்த காலத்தில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா காலத்துலையுமே எப்பயுமே இருக்கும். இன்னைக்கு எனக்கு 27 வயசு ஆகுது. நான் வீட்டுக்கு போனால் கூட எங்கள் அம்மா வந்து போய் முடி வெட்டுறா, பல்லு விளக்கிட்டு சாப்பிட்றான்னு சொல்லாத நாட்களே கிடையாது. அதே மாதிரி ஒரு அம்மா மகன் காம்போங்கிறது வந்து சமீபத்தில் ஒரு வீடியோவில் பேசி ரொம்ப வைரல் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இங்கே ஒரு பஞ்சாயத்தே நடக்க போகுதுன்னு சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கும். வணக்கம். முதல்ல உங்களுக்கு வணக்கம். முதல்ல உங்ககிட்ட தான் கேட்கணும், அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். எத்தனை கிளாஸஸ் போகிறீங்க இப்போ? இப்போ வந்து ஏதோ ஒரு கிளாஸ் தான். ஒரு கிளாஸ் தான். அந்த வீடியோவில் பேசி கொஞ்சம் நியாயம் கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஓகே, என்னென்ன கிளாஸ்லாம் போனீங்க? என்னென்ன கிளாஸ்? யோகா கிளாஸு, மியூசிக் கிளாஸுக்கு, கீபோர்ட் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு. கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? அந்த கிளாஸஸ்லாம் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சம்மரில் ரொம்ப வெயில் அடிக்குது, அந்த வெளியும் போக வைப்பாங்க. ஒரு கிளாஸ் அனுப்பலாம். பையன் மியூசிக் டைரக்டர் ஆக ஆசைப்படுறீங்கனாக்கா கீபோர்ட் கிளாஸ்க்கு அனுப்பலாம். சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் உங்களை மாதிரி அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்பலாம். ஒரே நேரத்தில் எப்படி ஒரு 4-5 ஃபீல்டில் அவனை மெருகேற்றி என்ன பண்ண போறீங்க? அப்படி ஆக்சுவலி அவனுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு நிலையா இருக்காது சார். ஒரு கிளாஸுக்கு போறான் அப்படின்னா கரெக்ட் தான். அவர் கிளாஸுக்கு போனா அந்த கிளாஸ் அவனுக்கு ரொம்ப கிரியேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை உடனே விட்டுட்டு வந்துருவான். அப்ப நான் திரும்பி போய் கிளாஸ் தேட முடியாது. அவனை நான் ஃபுல்லா ஆக்குபைடா வச்சிருந்தாதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பான். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவனும் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும், நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நான் மெயினாவே அனுப்பிச்சு விட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு மனுஷங்களை படிக்கிறதுக்காகவும் அனுப்பிச்சு விட்டேன். அவன் வந்து வீட்டில் என் கூட மட்டும்தான் இருக்கான், வெளி உலகமும் தெரியணும். ஸ்கூலுக்கு போறாரு, பட் அட் த சேம் டைம் அது சின்ன பசங்களோட போகுது, மேடம் அவ்வளோதான் போகுது. அதையும் தவிர்த்து சில மனிதர்களையும் அவன் பார்க்கணும், டிஃப்ரெண்டான பர்சன்ஸையும் பார்க்கணும், அதை அவன் பழகணும், எல்லாமே அவன் எக்ஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அனுப்பிச்சு விட்றேன். அவன் என்ன நினைக்கிறான், அம்மா கொஞ்சிற மாதிரி எல்லாரும் கொஞ்சுவாங்க, அம்மா பார்த்துக்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. நீ பலவிதமான மனிதர்களை சந்தி, அவமானம், அசிங்கம் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து பக்குவப்படுவ. இந்த வயசுல நீ பக்குவப்படணும் அப்படிங்கறதுக்காக அனுப்பிச்சு விட்றேன் நான். ஆனா அவருக்கு அதுல எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப அவரை டிஸ்டர்ப் பண்றாரு உங்களை அப்படிங்கறதுக்கு அனுப்பி விடுறீங்க. அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா? அப்படியே இப்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கியாச்சு சார். வீட்டில் ஒன்றுமே இல்லை சார். இவன் எந்திரிப்பான், காலைல எந்திரிச்சோடனே டிவி ஆன் பண்ணிடுவான், ப்ரஷ் பண்ண மாட்டான். ப்ரஷ் பண்ணுன்னு 10 டைம் சொல்லணும். லீவு தானே இரு, ஒரு 5 நிமிஷம் யூடியூப் பார்த்துட்டு நான் போயிடுறேன் பண்ணவே மாட்டான். அப்புறம் நான் இழுத்து பிடிச்சி ப்ரஷ் பண்ண வைக்கணும், சாப்பிட வைக்கணும். இவ்வளோதான் சார் அவன் ரொட்டீனு. எந்திரிப்பான், யூடியூப் பார்ப்பான், அப்படியே தான் இருப்பான். குளிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சோஃபாவில் உட்காந்து இப்படியே தான் இருப்பான், அப்படியே உட்காந்துருப்பான். அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்காது, அது ஸ்க்ரீன் டைம் அதிகப்படுத்தும். அதை விட்டு நான் சரி கொஞ்ச நேரம் நான் ரிலாக்ஸேஷன் வந்து டிவி பார்த்தா, சரி நீ அதை பார்க்குற, நான் ஃபோனை கொடு அப்படின்மா. ஆமாம், இப்போ நீங்கள் அவர் ஃபோன் பார்க்குறாப்புல டிவி பார்க்குறாருனாக்கா அதெல்லாம் பிடிங்கிட்டு வெளில தானே விளையாட அனுப்பணும்.
கிளாஸுக்கு அனுப்புறீங்க அவனை. கரெக்டு. ஆனால் வெளியில் விளையாட கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது சண்டை வந்து வம்பு இழுத்துட்டு வந்துடுறான், அதுவும் பயமாக இருக்குது. வெளியில் இவன் போனால் இவன் சவுண்ட் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் சார். கொஞ்சம் நின்னாலும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் ஓடணும். 10 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வந்து நான் அவனை பார்த்து சூர்யா சூர்யா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால எனக்கு அது வேற பயம். சின்ன பசங்களுக்குள்ள சண்டை அதை இதெல்லாம் ஃபுல்லாக தான் நாள் முழுக்க நான் அதை தான் ஹேண்டில் பண்ணுவேன். என்னால் என் ஒர்க்கையும் இப்ப நம்ம ஒரு சொசைட்டியை நோக்கி நகர்றோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. இப்ப சின்ன பசங்க சண்டையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு ரொம்ப அவங்கள வந்து பாதுகாப்புப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி இவங்கள நீங்களே சமூகத்தை விட்டு விளக்குறீங்களோன்னு தோணுது எனக்கு. நீங்க தான் இப்ப சொன்னீங்க சொசைட்டி கூட பழகணும் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட் சார். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்களும் நினைக்கணும்ல சார். ஏன்னா இப்போ நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தாலும் மற்ற பசங்களோட அம்மாவும் அதே மாதிரி யோசிக்கணும் மனநிலையில இருக்கணும். அவங்க அப்படி இல்லை. அது அது மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஆமா, அது பெரிய சண்டை முறைக்கு வந்துடக்கூடாது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் பயந்துட்டு அனுப்புறல. என்ன மிஞ்சி போனா சைக்கிள் ஓட்டுவான். இவனோட இதெல்லாம் வந்து சைக்கிள், இந்த கார்னா கிரேஸ் சார் இவனுக்கு. என்னமோ வாரம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் லாம்போர்கினிலாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி வீக்லி வந்து அந்த கார் வாங்கிடலாம் இந்த கார் வாங்கிடலாம்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். நமக்கு நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வேணுமா உங்களுக்கு? இப்பவே ஓட்டுவீங்களா அதெல்லாம்? ஓட்ட வேணாம், அதுல போகணும்னு ஆசையா இருக்குல்ல. அவன் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான் சார். ரோல்ஸ் ராய்ஸ், லாம்போர்கினி, அவுடி நிறைய சொல்லுவான் என்கிட்ட. வந்து டெஸ்லா கார் வாங்க. எங்க சார் நான் போறது? எலன் மஸ்கிட்ட தான் கேட்கணும். நியாயம் வேணாமாப்பா கேட்குற? ஒரு சைக்கிள் வேணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு பைக் வேணும் அப்படி கேட்டால் பரவாயில்ல. இந்த மாதிரி கேட்கலாமா? தெரியும் இல்லை நம்ம அப்படிலாம் வாங்க முடியுமா, அம்மாவால் வாங்கி கொடுக்க முடியுமா? அப்படி தோணும்ல? அப்படி தோணலையா உங்களுக்கு? இல்ல, எனக்கு ஆசையா இருக்கு. எங்க அப்பானா என்ன பண்ணுவாரு தெரியுமா? இது வெறும் i10 கார் தான் வாங்குவாரு. அதோட நிறைய பெரிய பெரிய கார்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி அம்மா வந்து என்ன நிறைய கிளாஸஸ் அனுப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, சம்மரில் ஜாலியாக இருக்க முடியலன்னு. உன்னை வெளியில் விளையாட விட்டு அமிச்சா யாரையா கிள்ளிட்டு வந்துடுறியான், அடிச்சுட்டு வந்துடுறியான். அது என்ன சமத்தா விளையாட்டு வரணும்ல? சமத்தா தான் விளையாடுறேன். இருந்தாலும் விளையாடும் போது எல்லாருக்கும் சண்டை தானே வரும். அது அம்மாவில் டிஸ்டர்ப் பண்ணோம். பையன் சண்டை போட்டு வந்துட்டானா அப்புறம் அம்மாவுக்கு டென்ஷன் ஆகும்ல, என்ன ஆச்சோ ஏதாச்சோ யாருக்குன்ட்டு. நான் மீட்டிங்ல இருப்பேன் சார். அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான். அப்பதான் நான் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பேன், உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அப்ப வருவான் அம்மா அப்படின்னு ஓடி வருவான். நான் இவரை பாப்பனா இல்ல இவனை பாப்பனான்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் சொல்லவா, நல்லாதான் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க, ஆனா கம்மியா தான் காசு வருது. எதுக்கு? முதல்ல படிக்கதான் சொல்றாங்கல்ல, அது முதல்ல காராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அம்மாவால முடியல கார் வாங்குறதுக்கு, நம்ம நல்லா படிச்சு. நான் நல்லா தான் சார் படிக்கிறேன். இருந்தாலும் நான் நல்லா தான் படிக்கிறேன். என்னை ஸ்கூல்ல போட்டு அப்படி டார்ச்சர் பண்றாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், அவன் கொஞ்சம் சம்பாதிச்சா எப்படி இருக்கும்? நிறைய காசு வரும்ல. இப்ப அம்மா வந்து சம்பாதிக்கல, கார் வாங்குற அளவுக்கு ஒன்றும் சம்பாதிக்க மாட்டாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் அளவுக்கு. என்ன சொன்னீங்க? i10 ஒரு i10 சார் வாங்கியிருக்காங்க. அந்த வெறும் i10 இன்னும் திரும்பியா மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ அண்ணன் சைக்கிளுக்கே வழி இல்லாம இருக்க, அதை விடுங்க. இப்ப என்னன்னாக்கா, நீங்க படிச்சு நிறைய சம்பாரிச்சு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணுமா இல்லையா? அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும்ல. அதான் அந்த காசு எப்படி சேர்த்து வைக்கிறது? வேற உண்டியல் வாங்கி தரனாலே வாங்கி தர மாட்டேங்கிறாங்களே. உண்டியல் வாங்கினது சேர்த்து வைப்பேனே அந்த காசை. சரி, உண்டியல் யார் காசு வாங்கி உண்டியல்ல போடுவீங்க? நானும் இப்ப வந்து நல்லா ஸ்கூல்லாம் போறேன்ல, அதுல கொஞ்சம் காசு வரும். ஸ்கூல் போனா காசு தராங்க. எந்த ஸ்கூல் பாது? இப்ப ஸ்கூல்ல எக்ஸாம்லாம் வச்சா நல்லா எல்லாரும் என்ன சொல்றாங்க, நல்லா படிச்சாதானே காசு வரும்னு சொல்றாங்க ஸ்கூல்ல. ஆமா, அது இப்ப நீங்க படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போனா தான் நிறைய சம்பாதிக்க முடியும். வேற என்ன விஷயத்துல அடம்பிடிப்பாரு? அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜீப் கேட்டான் சார், வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் பைக்கு. அது வந்து என்கிட்ட நான் சேலஞ்ச் வச்சு தான் பண்ணான். இவன் வந்து நல்லா படிப்பான், பொதுவாகவே ரொம்ப நல்லா படிப்பான், எப்பயுமே டாப்பர்ல வந்துடுவான். அதனால நான் சொன்ன மாதிரியே ஒரு ரேங்க்ல வந்தான். அந்த ரேங்க் வந்துன்னா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நான் பைக் வாங்கி கொடுத்துட்டேன். அடுத்து சைக்கிள். இப்போ ஹெலிகாப்டர் கேட்டுட்டு இருக்கான் சார். ஹெலிகாப்டர் வேணுமா? இப்ப கிளாஸ் போக மாட்டீங்க, ஹெலிகாப்டர் வேணும், ஜீப் வேணும், எல்லாம் வேணும். ஆசையா இருக்கு சார். அப்பதான் இப்ப வந்து ஆங்களுக்கு மட்டும் நான் ஆங்களுக்கு மட்டும் சும்மாதான், அதுக்காக தான் நான் இவ்வளோ படிக்கிறேன் நான் ஸ்கூல்ல. சும்மா அவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு இவ்வளோ படிக்கிறேன் நான் ஸ்கூல்ல. அவங்களுக்கு முதல்ல எனக்கு கார் வாங்கி கொடுத்தாதான் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அப்படியா? ஆனா வாங்கி கொடுக்கணும், அம்மாவால முடியலனாலும் நீங்க படிச்சு வாங்கி கொடுக்கணும். நான் நிறைய வாங்கி கொடுப்பேன், ஆனா இப்ப எனக்கு வாங்கி கொடுத்தாதான் அது வாங்கி கொடுப்பேன் நான். அது மாதிரி இப்ப வேற என்னெல்லாம் அம்மா வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க? சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து இதெல்லாம் என்ன டார்ச்சர் பண்றாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டார்ச்சர் பண்றாங்கன்னா எதை சொல்லுவீங்க? ஒரு கொஞ்ச நேரம் டிவி பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. எந்திச்ச உடனே ப்ரஷ் பண்ண சொல்றாங்க, குளிக்க சொல்றாங்க. எந்திச்ச உடனே பண்ண முடியுமா? தூங்கி
தூங்கி எந்த உடனே ஒரு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். 2 மினிட்ஸ் தான் நான் பார்த்துருப்பேன் டிவியை. அப்பயே ப்ரஷ் பண்ணிட்டு வா, குடிச்சிட்டு வா, பாத்ரூம் போ, அக்கா சாப்பிடு, இதுதான் நான் 2 மினிட்ஸ் தான் நான் பார்த்துருப்பேன். அதுக்குள்ளேயே இவங்களுக்கு அவசரம். ஏன் மேம் ஒரு காலையில ஏஞ்சிக்கிறாப்புல லீவு நாள் ஃப்ரீயா விடலாம்ல? நம்ம அப்படியே விட்டா அந்த டிசிப்ளின் போயிடும் சார். ஸ்கூல் டேஸ்ல கரெக்டாக 6 o'clock எழுந்திருவான், கரெக்டாக அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவான். அந்த லீவ் டேஸ்லயும் அதே பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்ல அது திருப்பி கிளாஸ் ஆரம்பிச்சா அந்த ரொட்டீனுக்கு வந்துடலாம் இல்லையா? ஒரு 2 days ஆகும், அதுக்கப்புறம் சிரமமா இருக்கும், அப்புறம் வந்துருவாப்புல இல்ல? எனக்கு அதை மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம விட்டனா சுத்தமா எதுவுமே செய்ய மாட்டான். ப்ரஷ் பண்றது, பாத்ரூம் போறது, அந்த ரெஸ்ட், குளிக்கிறது எதுவுமே பண்ண மாட்டான். நான் சொல்றனால தான் அதை பண்ணிட்டு இருக்கான். சாப்பிடவும் மாட்டான், ஃபுல் டேவும் சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டான். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு ரொட்டீனா என்னென்ன பண்ணணும், தலைக்கு என்ன வைக்க மாட்டீங்களா? என்ன வச்சா எனக்கு ஸ்டைலா இல்ல அப்படிங்கிறான். இப்ப வந்து நீங்க சரியா வந்து குளிக்கிறது இல்ல, எண்ணெய்க்கு தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஒழுங்கா பண்றீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் லேட்டா கூட பண்ணிடணும்ல, அதெல்லாம் கரெக்டா? கொஞ்சம் லேட்டாகவும் பண்ணான். எல்லாரும் டெடியும் எண்ணெய் வச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் எண்ணெய் வைக்காம இல்லைன்னு அப்படியாவது கேட்குறேன். அன்னைக்கும் எண்ணெய் வைக்கிறாங்க. இதோ கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடணும் எண்ணெய் வைக்காம. சரி, இப்போ நீங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடாவது கரெக்டா சாப்பிடணும்ல, காலையில மதியம் மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க, அது ஹெல்த்தியா இருக்கணும்ல. அது நான் தான் சமையல் பண்ணணுமா? அங்க தான் சமையல் பண்ணணும். அங்க ஒர்க்ல இருந்துட்டு சாப்பிடுன்னு சொன்னா எப்படி சார்? இவனுக்கு முதல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தான் சார் நான் ஒர்க்கே போவேன். நான் காலையில் சாப்பாடே 12 மணிக்கு தான் சாப்பிடுவேன். இவனுக்கு கரெக்ட் டைம் நான் கொடுத்துருவேன் நானு. அது போய் சரி, நீங்க இப்ப யார் போய் சொல்றாங்க கண்டுபிடிச்சிடலாமா? நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க இது வரைக்கும் சொல்லுங்க. நான் சமைக்கவே இல்லை சார். ஆனா அங்க சொல்றாங்க அம்மா சமைக்கலாம். அப்ப வேற யார் சமைச்சா வீட்டுல? யாருமே சமைக்கல, ஆனா சாப்பிட சொல்றாங்களே. சமைக்காம சாப்பிட சொல்றாங்களே. சமைக்காம என்னைக்கு எப்படி அப்படி கொடுத்தேன் உனக்கு? நான் எப்ப அப்படி கொடுத்தேன்? ஒரு நாள் 2 நாள். சரி, ஒரு 2 நாள் கொடுக்கல விட்டுறலாம், மற்ற நாள்லாம் கொடுத்தாங்கல்ல, ஏன் சாப்பிட மாட்டீங்களா? மற்ற நாள் தான் எனக்கு பிடிக்கவே செய்யாது. முதல்ல டிவி நல்லா பார்த்துட்டு இருக்கும் போது நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சரி, ஆக்சுவலி இவனுக்கு சாப்பாடு வந்து எப்பயுமே பிரியாணி தான் சார் கொடுக்கணும். எல்லா சாப்பாடுமே பிரியாணி ஃப்ளேவரில் நான் செஞ்சு கொடுக்கணும். புதினா சாதம்னாலும் எதுவானாலும் நான் எல்லாமே பிரியாணி ஃப்ளேவரில் செஞ்சால் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். சாப்பாடு என்னன்னு கேட்பான். தோசை இட்லி, எப்பயுமே தோசை இட்லியே. நான் அன்னைக்கு தான் செய்வேன் தோசை இட்லியே. சாம்பார் செஞ்சாலும் எப்பயுமே சாம்பாரான்னு கேட்பான். அதுக்கேற்ற மாதிரியே நான் செஞ்சு கொடுத்து சொல்லணும், அப்பதான் சாப்பிடுவான். சாம்பாரே முதல்ல நல்லாவே இருக்காது. கொஞ்சம் டேஸ்டியா பண்ணாதான் இதான் சாம்பார் நல்லா தான் இருக்கு. அங்க எனக்கு தெரியணும்ல சார். சாம்பார் வந்து கொடுப்பாங்கல்ல, டேஸ்ட் பண்ணி பாப்பனா அட்டு. சரி, எனக்கு இன்னொரு டவுட். நீங்க சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானதுக்கு அப்புறம் ஃபீட் பண்றாங்களா உங்களுக்கு? வயிறு ஃபுல்லானதுக்கு அப்புறம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா? ஊட்டி விடுவாங்களா? திரும்ப சாப்பிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சுமா நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்படியா? அந்த மாதிரி இது பண்றாங்களா? ஏன் மேம் அந்த மாதிரி பண்றீங்க? கரெக்டு. ஆனா கொஞ்சமா இப்ப வயசு அதிகமாயிடுச்சு, 7 வயசு ஆயிடுச்சு. முன்னாடி எவ்வளோ இட்லி சாப்பிட்டோன்னா 2 இட்லினா அதே தான் ஃபாலோ பண்றான். கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்து. பாக்குறவங்க எல்லாமே வந்து ரொம்ப லீனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளதான் சொல்றாங்க, நீங்க ஒழுங்கா பாத்துக்கலங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு விஷயத்த சொல்லுவேன். திரும்பி அடுத்த நாள் நேற்றுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க நைட்டு. அப்புறம் நான் அவங்கள கேட்பேன், நானும் அப்போ சொன்னேனா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. அவங்க ஞாபகப்படுத்தணும். அவங்க ஞாபகம் அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. மறந்துடுறாங்களா? ஆமா. என்ன சொன்னாங்க அப்படி மறந்துட்டாங்க? அம்மா நீ சொன்னீலம்மா நான் அவங்க ஃபுல்லா நான் சொல்லிட்டே இருக்கணும். அம்மா நீ சொன்னீலம்மா நான் சொல்லிட்டே இருக்கணும். சாரி தாங்க, எனக்கு ஒர்க் ப்ரெஷரை நான் மறந்துடுவேன் சார். நான் ஃபுல் டைமும் லேப்டாப்ல இருக்கனால மைபி மறந்துடுவேன். ஃபுல் டைம் எப்பயாவது வெளியே கூட்டு போ, இது ஜூஸ் வாங்கி கொடு, அந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் சார் மோஸ்ட். அப்ப எதுக்கு இப்ப லீவ் விட்டுருக்காங்க? நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய வெளியே கூட்டு போறதுக்கு. என் ஃப்ரெண்டு எங்க போயிருக்கான்னு தெரியுமா? ஊருக்கே போயிருக்கான். அவ்வளோ நாள் அங்க தங்கியிருக்கான். இது வந்து உண்மையிலே நியாயமான கேள்வி. இதை நீங்க மறுக்கவே முடியாது. ஒகேஷன் லீவ் விடுறாங்கனாக்கா கண்டிப்பா ஏதாவது வெளியூர் கூட்டு போகணும். குறைந்தபட்சம் பாட்டி வீட்டுக்காவது கூட்டு போகணும். அங்க போயிட்டு ஏதாவது சொப்பு சமா வச்சு விளையாடுனா அந்த லீவினுடைய மொத்த அர்த்தமே இருக்கு.
நீங்க ஏன் கூட்டு போறது இல்ல, இங்கேயே வச்சிருக்கீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாப்ல. இது கரெக்டான கேள்வி தானே? கரெக்ட் தான் சார். நான் ஆக்சுவலி இப்போ எனக்கு பிளான் கிடையாது, இப்போதைக்கு எனக்கு லீவும் தரமாட்டேங்கிறாங்க. நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கூட்டு போக வைக்கணும் அப்படின்னு. மே 15க்கு மேலே ஒரு பிளான் இருக்கு சார். அது வரைக்கும் இதுக்கு சும்மா இருக்கணும், இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆக்டிவாக ஏதாவது கிளாஸ் சேர்த்து விட்டுறலாம், இவனோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சேர்த்து நல்லா படிப்பான் சார், ஈஸியாக கற்றுப்பான் எல்லாத்தையுமே, அதனால கொஞ்சம் இதை சேர்த்து விட்டா இதையும் கற்றுக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் பண்ண. கடைசியாக அது வந்து இப்படி வந்து இது பண்ணுது. ஒரு விஷயத்த சொல்லுவா, ஒரு நாள் இவங்க என் கூட விளையாடுறேன்னு சொன்னாங்க, விளையாடவே இல்லை. இன்னொரு நாள் நாளைக்கு விளையாண்டுக்கலான்னு சொல்கிறாங்க, அன்னைக்கும் விளையாடல. இன்னும் நாளைக்கு விளையாண்டுக்கலான்னு சொல்கிறாங்க, அதுவும் விளையாடல. கடைசியாக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, என் கூட மட்டும் விளையாடவே ஓட்டிக்கிறாங்க. எப்படி நேற்று ஒரு நாள் பேசுன என்ன பேசுறதுன்னே தெரியல. உங்க பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கான்னு வரலான்னு பார்த்தா அதுக்கான ஸ்பேஸே விட மாட்டாப்ல. நைட்டு வேறு ஃபோன் வேறு பார்க்குறாங்க வேற. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க அவர் மேல சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் இப்போ அவர் உங்க மேல சொல்றாப்ல. ஃபோன் யூஸ் பண்றீங்க, ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்க, இது நியாயமான ஒரு கேள்வி. குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, ஏன் ஸ்பெண்ட் பண்றது இல்ல? ஆக்சுவலி நேத்து ஒரு நாள் நான் பேசினேன், லாங் டைம் ஃப்ரெண்ட், இவனோட வீடியோ வைரல் ஆனனால அது மட்டும் இல்ல, யூடியூப்பும் பார்த்துருக்கு. ஒரு நாள் நான் கேட்டேன் ப்ராமிஸும் பண்ணிருக்காங்க, இன்னும் விளையாடல. இந்த கையில ப்ராமிஸ் இனிமேட்டு கரெக்டா விளையாடிடுவீங்களா, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா விளையாடுறேன் சார். ஓகே. இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த கம்ப்ளைண்ட்லாம் உங்க மேல திரும்பிடுச்சு, நீங்களும் ஏதோ இடத்துல மிஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றத, இல்ல அதை ஒரு எக்ஸ்கியூஸா நம்ம தப்பிச்சுக்கலான்னு கிளாஸஸ் அனுப்பிச்சு விடுறீங்களா? அவரை இவரை கவனிக்க முடியல, நம்மளுக்கு நேரம் கொடுக்க முடியல. ரீசன் தான் சார். என்னால அந்த ஒர்க்ல போயிட்டா என்னால இவன்ட்ட பேச கூட முடிய மாட்டேங்குது. இவன் பாட்டுக்கு இருக்கான், இவன் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்பப்போ எட்டி பார்ப்பேன், டிவி பார்க்குறேன், ரூம்ல இருந்து ஒர்க் பண்ணுவேன், டிவி பார்த்துட்டு இருக்கானா ஓகே. எனக்கு அது கூட நான் என் ஹஸ்பண்டை நான் ஃபீல் பண்ணி அழுதேன். அவனோட பேச கூட முடியல, அவ்வளோ ஒர்க் இருக்கு. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கேயாவது கூட்டு போகணும் அவனை. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வீக்கெண்ட் தான் வருவாரு. அவர் வந்து அவர் என்னையும் அவனையும் கூட்டு போனாதான் உண்டு. ஸோ அவன் கேட்குற நியாயம் தான், நான் தான் பண்ணியிருக்கணும். எனக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே ஒர்க் இருக்கும், வீட்டு வேலையும் நான் தான் செய்கிறேன், இவனையும் நான் தான் பார்த்துக்கிறேன்னு பண்ண ரொம்ப டயர்டாக இருக்குது. வந்து படுப்பேன், விளையாடலான்னு கூப்பிடுவான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுரு ப்ளீஸ் தங்கம் அப்படிம்பேன். இப்படியே டெய்லி சொல்கிறனால அவன் அப்படி பேசுகிறான். இனிமேல் அம்மாவை கூட ஆக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறான். என்னடா தங்கம், வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்கன்னா அது வர குழந்தைய நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சுவோம்ல, அது இவனுக்கு பிடிக்காது. அது நான் தான் உனக்கு குழந்தை, நீ எப்படி இன்னொரு குழந்தைய நீ கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான் சார். அப்ப எதுக்கு சார் நான் அவங்களுக்கு பிறந்திருக்கேன், அப்ப எதுக்கு நான் அவங்களுக்கு பிறந்திருக்கேன்? ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.